பிரைஸ் த லார்ட். ஸோ இந்த நாளில் கூட நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமியோன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு வந்துட்டு பரிசுத்த ஆவியானவரால் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ காலத்தில் நீங்கள் பார்த்துருவீங்க, இன்னும் சில காலம்தான், இன்னும் கொஞ்சம் காலம்தான் அப்படிங்கிறது எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு நாளுமே அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, இசப்பா இன்னைக்கு நான் அவங்கள பாத்திர மாட்டேனா, கிறிஸ்துவ நான் இன்னைக்கு பாத்திர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு நாளுமே காத்திருந்து அவங்க வந்துட்டு அந்த சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வரைக்கும் அவங்க காத்திருந்தாங்க. ஓகேயா? அப்போ வந்துட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல இன்னும் எவ்வளோ நாள் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவ பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு மரணங்கிறது ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க நினச்சிருந்தா என்னன்னாலும் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்களோட ட்ராக்கே மாற்றி இருந்திருக்கலாம். பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்துருக்கலாம். அசால்ட்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஓகே, அப்படி இருக்கும் போது அந்த மரணமே இவங்களுக்கு கிறிஸ்துவ பார்த்தா தான் வரும். அப்படிங்கும் போது எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா, எப்பவும் போல் அவங்க சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இசப்பாவை நம்ம என்னைக்கா ஒரு நாள் பார்க்க தான் போகிறோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு மரணம் அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நீதிமானாயும் தேவ பக்தியாயும் காத்திருப்பு அவங்களுக்கு நிறையா இருந்துச்சு. ஓகே, ஒவ்வொரு நாளுமே அவங்க காத்திருந்தாங்க. எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவங்க கூட இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களால நீதியாகவும் இருக்க முடிஞ்சு, தேவ பக்தியாகவும் இருக்க முடிஞ்சு, பொறுமையோட காத்திருக்கவும் அவங்களால செய்ய முடிஞ்சு. அதே போல் இப்போ நம்ம எல்லாரும் என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளோட பர்பஸ் என்ன இந்த பூமியில். இசப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ இந்த நொடி பொழுது வரைக்கும் நம்மளை வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்மளோட பர்பஸ் என்ன இந்த பூமியில். இசப்போ நீங்கள் எங்கள் மூலமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதை எங்களுக்கு நிறைவேற்றி தாங்க இசப்பா. கண்டிப்பாக அதை ஒவ்வொருத்தரோட மரணத்துக்கு முன்னாடி எல்லாத்தோட பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகணும் இசப்பா. ஒரு நாளுமே அது தடைப்பட்டோ வீணாயோ போயிடக்கூடாது இசப்பா. அதுக்கு நாங்கள் ஒரு நாளுமே அது எங்களோட பலவீனங்களாலேயும் எங்களோட துணிகரமான ஆக்ஷன்ஸ்னாலையும் அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறவங்களா இருக்கணும். இப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம அந்த கோல் என்ன இசப்பா, எந்த பூமியில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்ம பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம ப்ரே பண்ணணும். ஒவ்வொருத்தரோட இருதயத்தில் தான் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. அவங்க செயல்படுறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறவங்களா இருக்கணும். ஓகே, அப்போ தான் நம்மனாலையும் சிமியோன் போலவே நீதிமானாயும் தேவ பக்தியாவையும் ஒவ்வொரு நாளுமே நம்மளால் காத்திருக்க முடியும். கண்டிப்பாக அந்த பர்பஸ் நம்மளை இந்த பூமியில் இசப்ப நம்ம மூலமாக நிறைவேற்றுறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம ப்ரே பண்ணணும். சிமியோன் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அதே போல் நம்மளும் அவங்கள போலவே இருக்கணும் இசப்பா. ஏன்னா சிலவங்களுக்கு இன்னும் இந்த பர்பஸே என்னன்னு தெரியல. இந்த பூமியில் எதுக்கு நம்ம இவ்வளோ நாள் இருக்கோம், இன்னும் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக காட் கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம அதை கேட்டு இசப்பா நம்ம எல்லாத்துக்குமே அதை கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. நம்ம அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்குறக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறவங்களா இருக்கணும். ஓகே, அசால்ட்டாவோ பாவ வாழ்க்கையில் ஈடுபடுறதோ இன்னும் தேவையில்லாமல் அதை டிலே பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே தேவ பக்தியாகவும் நீதிமானாகவும் இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரோட ஹெல்ப் நமக்கு வேணும். ஓகே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.